பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களை பற்றி பேசவும் நீங்கள் பாடும் காலமும் வந்தது. ஆதார வசனம் லூக்கா 1:63-64 அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே வாய் திறக்கப்பட்டது. அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். தேவ தரிசனம் பெற்றவர்களே, இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை, வயது சென்று விட்டது. எலிசபெத் மலடியாயிருந்தால் அவர் 2 பேர் ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். அவர்களை பற்றி லூக்கா 1:6 ஆண்டவரே அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட உத்தம தம்பதிகள். ஒரு நாள் அவன் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் வந்து, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லும் பொழுது அவன் திகைக்கிறான், பயப்படுகிறான். ஐயோ, இது எப்படியோ, நான் வயசாயிருச்சே, அவளுக்கு வயசாயிருச்சே, இது எப்படி நடக்குமோ என்கிறான். நான் தேவதூதன் ஆண்டவர் சொல்வதைத்தான் சொல்கிறேன், நீ நம்பாதபடியினால் அது நடக்கும் வரை நீ வாய் பேசாமல் இருப்பாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இப்பொழுது உள்ளே போய் ஊழியம் செய்தன் வெளியே வரும்போது ஊமையாக வருகிறான். இது நீங்கள் படித்திருப்பீர்கள். எதுவும் பேச முடியாமல் சில சமயங்களில் நாம் ஏன் இருக்கிறோம் என்றால் அதற்கு நம்மிடத்தில் பதில் இல்லை. ஆகையால் கேட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம் நம்மளுக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்காரர் பரவாயில்லையா, உன் பிள்ளை ஒழுங்காக இருக்கிறானா, என்னாச்சு வீடு கட்டுறோம், நீ கட்டிட்டீங்களா, உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நஷ்டத்தில் போயின்னு கேள்விப்பட்டு இப்போ எப்படி இருக்குது, இப்படி பல கேள்விகள். அதனால் நம்ம கூடுகையை தவிர்க்கிறோம். நமக்கு பேச்சு திறமை உண்டு, கருத்து சொல்லவும் ஞானமும் உண்டு, பிட்டு விவரித்து சொல்ல அறிவும் உண்டு. ஆனால் பலர் முன்னால் வாயை திறக்க மாட்டோம். ஏன்? இதை கேட்டால் நம்மிடம் பதில் இல்லையே, நமக்கு ஏன் இது கிடைக்கவில்லை, நடக்கவில்லை, அமையவில்லை, இதற்கு நம்மிடத்தில் பதில் இல்லையே, ஊமையாக இருக்கிறோம். லூக்கா 1 பேசப்படும் சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. அது ஏற்கனவே நான் சொன்னேன். இது எல்லாராலும் அறியப்பட்டவர்கள் 2 பேரும். பாஸ்டர் அம்மாவும் வைத்துக்கொள்ளுங்களேன். இவர்கள் இருவரும் தேவாலயத்துக்கு வருகிறார்கள், யாவரையும் அறிவார்கள். இவர்களை பற்றி இவர்கள் 2 பேரும் பேசி கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் தங்களுக்கு உண்டான அந்த வெற்றிடத்தை பற்றி பேச முடியவில்லை, தெரியவில்லை. தற்கால நிலையை பார்ப்போமே. பாஸ்டர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு சமாதானம் இல்லை, அல்லது குழந்தை இல்லை, அல்லது சுகம் கிடைக்கவில்லை, அல்லது ஒரு பிள்ளை சரியில்லை என்றால் அதை பற்றியே தான் எல்லோரும் பேசுவார்கள். இவர்கள் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார்கள், அதை சொல்கிறார்கள், இதை சொல்கிறார்கள். இவர்களுக்கே இப்படி பேசுகிறார்கள். அவர்களுக்கு பதில் இல்லை. மணிக்கணக்காக பேசக்கூடிய போதகருக்கு அதுக்கு பதில் இல்லை. நிந்தை என்று செய்ய முடியவில்லை. எல்லா நிந்தையான பேச்சுக்களையும் ஜெபமாக மாற்றி வைத்து விட்டார்கள் சகரியா எலிசபெத் தம்பதி. கர்த்தர் அப்படி பேச முடியாமல், பதில் தெரிய முடியாமல் மழுங்க விழித்து கொண்டிருக்க அந்த பகுதியில் கையை வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஜெபிக்கிறாங்க, தவறாமல் சபைக்கு போகிறார்கள், தெய்வ பயத்தோடு நடக்கிறார்கள். பின்ன ஏன் இவர்கள் வாழ்வில் இப்படி? அடுத்த டாப் மோஸ்ட் கேள்வி என்னென்னா, ஏதாவது தவறு செய்திருப்பார்களோ? இத்தனைக்கும் பதில் கொடுத்து எல்லாருடைய வாயை அடைக்கவே கர்த்தர் இறங்கிவிட்டார். மௌனமாக இருந்த உங்கள் வாயை திறக்கவும், இந்த பேசி போனார்கள், அவருடைய வாயை அடைக்கவும் இறங்கிவிட்டார். நம்புங்கள். எந்த காரியத்தில் பதில் தெரியாமல் புரியாமல் மௌனமாக இத்தனை காலங்களும் நிந்தையான பேச்சுக்களை, நேரடியான தாக்குதல், மறைமுகமான தாக்குதலை ஏற்று பொறுத்து கொண்டீர்களோ, தலை கவிழ்ந்து நடந்தீர்களோ, இதோ அதன் மீதே கர்த்தர் கையை வைக்கிறார். எது இத்து போச்சோ, எது அழுகி போச்சோ, எது நாற்றம் எடுத்ததோ, எது செத்து போச்சோ, அதன் மீது கர்த்தர் கை வைக்கிறார். உங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் தள்ளி விட்டீர்கள், எனக்கு பதில் தெரியவில்லை, முடிந்து விட்டது என்று. முடியவில்லை. சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு கர்த்தராலின் நற்சாட்சி பெற்றவர்கள். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியே, நியமங்களின்படியே குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். லூக்கா 1:6 அடுத்த வசனமே பாருங்கள். எலிசபெத் மலடியாக இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்பேற்பட்ட சாட்சி பெற்றவர்கள் தான். அவர்களுக்கு ஒரு குறை. அந்த குறையாகவே கர்த்தர் விடுவதில்லை. அதன் மூலமாக தேவன் மகிமைப்பட போகிறார். உங்களுடைய குறைகள், உங்களுடைய தாழ்வுகள், உங்களுடைய முடியாத தன்மை, வாய்க்காத தன்மை அப்படியே நிற்கப் போவதில்லை. அதைத்தான் கர்த்தர் எடுக்கிறார். அதன் மீது தான் கை வைக்கிறார். அதன் மீது கை வைத்து அதை பிட்டு அதை சரி பண்ணி அற்புதமாய் மாற்றி மகிமைப்பட போகிறார்.
நம்புங்கள். இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள், சகரியா, எலிசபெத். நாமே கேட்போமே கர்த்தரிடம், எல்லாமே நீங்கள் சொல்கிறபடி தானே செய்கிறேன், பயந்து நடக்கிறேனே, உத்தமமாய் தேடுகிறேனே, நேரமே இருந்துச்சு ஜெபம் பண்ணுறேனே, பைபிள் வாசிக்கிறேனே, பயந்து இருக்கிறேனே, பின்ன ஏன் என் வாழ்வில் இந்த நிந்தை? கர்த்தரிடம் வந்து பதில் இல்லை. அவருக்கு என்ன பதில் தெரியாதா என்ன? அப்படி இல்லை. இப்போ நான் என்ன சொன்னாலும் அது உனக்கு புரியாது. நான் தான் சொன்னேனா என்று உனக்கு சந்தேகம் வரும். உன்னுடைய மனம் குழம்பி இருக்கிறது. இப்பொழுது நான் எதுவும் சொல்லுவதில்லை. காரியத்தை செய்து முடித்துவிட்டு நிற்கிறேன். அப்போது நீ புரிந்து கொள்வாய் ஏன் இவ்வளவு காலம் தாமதம் என்று, நம்மை மௌனமாக்கி விட்டாரே என்று. பேதுரு கேட்டது போலத்தான் நாமும் பல நேரங்களில் நினைக்கிறோம், மனதில் கேட்கிறோம். இதோ எல்லாவற்றை விட்டு வந்தோமே, உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான் பேதுரு. மத்தேயு 19:27. சகரியா வாயத்திறந்து பேசும் காலம் வந்தபோது, பார்த்தீங்களா என்னெல்லாம் என்னை பேசுனீங்க, இப்போ பாருங்க என் குழந்தையை என்று அவன் பேசவில்லை. தேவனுடைய மகத்துவத்தை பேசினான். மக்களே, அப்படி உங்கள் வாழ்வில் பதில் பேச முடியாமல் மௌனக்கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கும் பகுதியில் கர்த்தர் கை வைக்கப் போகிறார். அது எவ்வளவு காலமானாலும் சரி, நீங்களே அந்த குறையை வெறுமையை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் அதை பார்த்து அதான் அவனே ஏற்றுக்கிட்டானே, இன்னி என்ன விட்டுறலாம் அன்று விட்டு விட போவதில்லை. அவருடைய திட்டம் தீர்மானம் அந்த காலத்தில் நடந்தே தீரும். அவர் தீர்மானித்த காலம் வந்து விட்டது. மக்களே, நம்புங்கள். இப்படித்தான் செய்தியை கொடுப்பாங்க, தினமும் இப்படித்தான் கொடுக்குறாங்க, என்ன நடக்குது அப்படி என்று யோசிக்காதீர்கள். தினமும் செய்தி அப்படித்தான், கர்த்தர் சொன்னது அப்படித்தான் செய்து முடிக்கப் போகிறார். குழந்தை இல்லை என்ற நிந்தை, சதா நோய், எதை செய்தாலும் வாய்ப்பதில்லை, ஒழியாத கடன், திருந்தாத பிள்ளை, அடங்காத பிள்ளை, டேம் சரியில்லாத கணவன், சொந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு ஜெபித்து ஜெபித்து ஒன்று நடக்கவில்லை, பிஸ்னஸ் தலைகளாக போய்கொண்டிருக்கிறது, ஒரு அடி ஏறினால் 2 அடி சறுக்குகிறது, வயதாகி விட்டது, திருமணம் எப்போது இப்படி எத்தனையோ பதில் தெரியாத காரியங்கள், பேச முடியாத காரியங்கள், மௌனமாக கண்ணீர் வடிக்கும் காரியங்கள். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. நிச்சயம் நடக்கும். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்களே, இதற்கு என்ன பதில் என்ற கேள்வியே இனி உங்கள் வாழ்வு இருக்கப் போவதில்லை. தாவீது சொன்னான், சாம்பலையே அப்பமாக மிகுந்த கண்ணீரையே என் பாடத்தோடு கலந்தேன் என்று. யாருக்கு கஷ்டம் இல்லை, யாருக்கு வேதனை இல்லை? சங்கீதம் 39:9 வாசித்து பாரு. அப்படி சொன்னவன் சகலத்திற்கும் பதில் பெற்று அரியணையில் ஏறிய பின், பார்த்தீர்களா எனக்கு கிடைத்தது என்று சொல்லவில்லை. சங்கீதம் 147 வாசித்துப்பார். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்திலே இன்பமும் ஏற்றதமாயிருக்கிற என்று மகிமையை பேசினான். கேட்டீர்களா? யோபுவுக்கு என்ன 3 பேரும் போட்டு அரக்குன்னு அறக்கிறானு. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மௌனமாக இருந்தான். நலமொன்று பலமொன்று பேச முடியவில்லை. நான் உங்கள் நிலையில் இருந்தால் உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன், தேர்தலான பதில் சொல்லியிருப்பேன். நான் இல்லாமல் போய்விட்டால் பரவாயில்லை என்ற நேரத்தில் கூட அவன் பேசுகிறான். ஆகிலும் அறிக்கை செய்கிறான். விட்டுவிட்டாரா ஆண்டவர்? 42ஆம் அதிகாரம் ஒன்று வைத்தாரே. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீது தன் மகன் அப்சலோமால் துரத்தப்பட்டு போகிறான். அப்சலோம் தன்னையே ராஜாவாக்கி கொண்டான். இனி இருந்தாலும் நம்மளை கொன்று விடுவார் என்று தாவீது தன் ஆட்களோடு அழுது கொண்டே வெறும் காலில் நடந்து கொண்டே போகிறான். அப்போ சிமேயி என்பவன், நீங்கள் வாசித்து பாருங்கள், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அவன் பென்யமீன் கோத்திரத்தான். சவுலின் வீட்டாரெல்லாம் இறந்து விட்டார்கள். அவனுக்கு தன்னுடைய குலம் இப்படி போய்விட்டது என்பது இரத்த பிரியனே, நீ நாசமாக போவாய் என்று சொல்லி மண்ணை வாரி தூத்தி கொண்டே போகிறான் தாவீதை பார்த்து. தாவீது மௌனமாக இருக்கிறான். ஏன் மௌனமாக இருந்தான்? சொந்த மகனே துரத்தி போகும்போது இவன் எம்மாத்திரம் என்கிறான். இவனை கொன்று விடலாம் என்று சொல்கிறார்கள் கூட இருந்தவர்கள். வேண்டாம், இப்போ எனக்கு இடத்தில் பதில் இல்லை, அவனை விட்டு விடுங்கள் என்று. பதில் வந்ததல்லவா? அப்சலோம் தலையிலா தொங்கினான் அல்லவா வானத்துக்கும் பூமிக்கும். தாவீதை மறுபடியும் அழைத்து கொண்டு வந்தார்கள் அல்லவா? பதில் கிடைத்தது. பேசின சிமேயி என்ன ஆனான்? காலில் வந்து விழுந்தான், இந்த நாயை மன்னித்து விடுங்கள் என்று. இப்படி ஒரு காலம் வரப்போகிறது. எந்தெந்த காரியத்தை நீங்கள் பதில் தெரியாமல் மௌனமே மொழியாக இருந்தீர்களோ அத்தனைக்கு அற்புத பதில் பெற்று தேவனை மகிமைப்படுத்தும் காலம் வந்துவிட்டது. நம்புங்கள், நிச்சயமாக நடக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, வேதத்தில் அன்னாளின் நிந்தையை நீக்கி பாட வைத்தீர்.
இஸ்ரவேல் மக்களுடைய பயத்தை, அடிமைத்தனத்தை நீக்கி விடுதலை கொடுத்து பாட வைத்தீர். நகோமியின் நிந்தையை நீக்கி பேச வைத்தீர், பாராட்ட வைத்தீர். அடியானுக்கும் சகல நிந்தையும் நீக்கி மகிமையை பேச வைக்க போகிறதற்காக தூத்தர். நீர் பாட வைக்கும் தேவன், புலம்ப வைக்கும் தேவன் அல்ல. நீ கலகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்திற்கு தேவன். நீ சகலத்தை சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். எங்களுக்கு இப்படி செய்ய போகிறதற்காக தோத்துரும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நலம் ஒன்றும் புலம் ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறவர். நான் தேவ மகிமையை பற்றியே பேசுவேன். என் வாயை ஆண்டவர் திறக்கும் போது அவருடைய மகிமையே பாடுவேன். ஆமேன். அல்லேலூயா.